ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் வித் ரம்யா vlogs. இன்றைக்கி நம்ம vlogல என்னோட ரொம்ப ஃபேவரட்டான மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். கொழுப்பு சாஃப்டான கொழுப்பாக பார்த்து கடையில் வாங்கி வச்சுக்கோங்க. இது போட்டால் தான் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு பட்டை 2, கிராம்பு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், சோம்பு, கொஞ்சம் கல்பாசி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 2 தக்காளி, 8 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஹோம்மேட் கரம் மசாலா, மட்டன் குழம்பு தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், குழம்புத்தூள். இப்போ இதுக்கு மசாலா அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு, மிளகு, தேங்காய் துருவல். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை வச்சாச்சு. சில பேர் குக்கரில் மட்டனை ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. பட் நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்தே குக்கர்லேயே நம்ம பண்ணிவிட்டு அப்படியே விசில் போட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ நான் குக்கர் வச்சுருக்கேன். இந்த மட்டன் குழம்பு ரெசிபி நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லலாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸாக்ட் டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குக்கர் சூடாயிருச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறலாம். நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்புக்கு வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, சோம்பை இதில் ஆட் பண்ணிக்கிறலாம். லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் நம்ம அந்த கொழுப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சாஃப்டான கொழுப்பு, அதை போட்டுக்கிறலாம். இது கண்டிப்பாக நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். லைட்டாக கொழுப்பை வதக்கி விட்டுட்டு இது கூடயே நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 8 சின்ன வெங்காயத்துக்கிட்ட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் நான் சின்ன ஸ்பூன்கிட்ட தான் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டதும் இது கூடயே 2 சின்ன தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப சேர்க்காதீங்க, கம்மியாக சேர்த்தா தான் மட்டன் குழம்பு நல்லாயிருக்கும். இந்த தக்காளி கூடயே ஒரு பச்சை மிளகாவும், கருவேப்பிலை இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் போடுங்க. ஸ்டார்டிங்லேயே போட்டிங்கன்னா அந்த ஒரு கருகிரும் எண்ணெயில். இப்போ போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டனை சேர்த்துக்கிறலாம். நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு உடனே இது கூடயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த ஸ்பூன்கிட்ட நிறைய 4 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றா கலந்துக்கிறலாம். இது கூடயே இப்போ நம்ம மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கிறலாம். இதில் 1 ஸ்பூன் சீரகத்தூள், 3/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மட்டன் குழம்புத்தூள் 2 ஸ்பூன், வீட்டு குழம்புத்தூள் இருக்கும் இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிறலாம். ஏற்கனவே நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ மட்டனுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டாச்சு. இப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கிறலாம். கலந்துட்டு நீங்கள் மட்டன் போட்டதுக்கப்புறம் எண்ணெயில் ரொம்ப நேரம் இதை வதக்கக்கூடாது மட்டனை, அப்புறம் மட்டன் சரியாக வேகாது. ஸோ மட்டனை போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றியிருக்கேன் பாருங்கள். மட்டன் முங்குற அளவு இந்தளவு தண்ணி ஊற்றினா போதும். உங்களுக்கு இதுக்கு மேலே குழம்புக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நம்ம மசாலா அரைச்சி தேங்காய்லாம் ஊற்றுவோம் இல்லையா, அப்போ தேவைப்பட்டால் நம்ம ஊற்றிக்கிறலாம். கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு மல்லிச்செடி கொஞ்சம் பிச்சு போட்டுக்கிறலாம். இப்போவே இது மேலே மல்லிச்செடி தூவிட்டு இது கூடயே ஒரு 1/4 ஸ்பூன் நெய் மட்டும் லைட்டாக ஃப்ளேவருக்கு விட்டுக்கிறலாம். நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மூடி விசில் போட்டுடலாம். இப்போ நான் குக்கரை மூடி விசில் வச்சுட்டேன். அடுப்பு ஃபாஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன். என்னோடய குக்கருக்கு 8 விசில் நான் விட போகிறேன். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி மட்டன் நல்லா சாஃப்டாக வேகணும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் குக்கரில் நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. மட்டன் குழம்புக்கு முக்கியமாக நம்ம தேங்காய் அரைக்கணும் மசாலா. அதுதான் நல்ல மெயின் ஃப்ளேவரே கொடுக்கும். அது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கிறலாம். துருவி போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா வரும். ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1/4 ஸ்பூன் மிளகு. அவ்வளோதான். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரில் விசில் போட்டு நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம மட்டனை திறந்து பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சாடா? நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம ப்ராசஸ் இருக்குது, அதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன்.
ஹீட் ஆகி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கணும். அடுப்பை ஃபாஸ்ட்லலாம் வைக்க வேணாம், மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார் அலசின அந்த தண்ணி எல்லாத்தையும் மசாலா தண்ணியெல்லாம் சேர்த்து கலந்துடுறேன். தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றியாச்சு. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த தேங்காய் பேஸ்ட்டை அலசிட்டு தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் அரைச்ச அந்த பேஸ்ட்டோட தண்ணி கலந்து ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் ஹோம்மேட் கரம் மசாலாவை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த தேங்காய் போட்டது எல்லாமே நல்லா கொதித்து அந்த தேங்காயோட ரா ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கிறலாம். அதுக்கப்புறமா பார்க்கலாம். நம்ம தேங்காய் பேஸ்ட் ஊற்றுனதுக்கப்புறமா மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் தான், அதோட அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த கரெக்டான பக்குவம். இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சாக மல்லிச்செடி தூவி விட்டுக்கிறலாம். இது கூடயே லைட்டாக ஒரு பிஞ்ச் பெப்பர் பவுடர் மேலே தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட இதே மாதிரி மட்டன் குழம்பு ரெசிபி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.